விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் விக்கிரவாண்டி அருகே நெடிமொழியனூர் களிங்கல் பகுதியில் நீர் ஆர்ப்பரித்து ஓடும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிப்துல்லா. வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, திண்டிவனம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக சக்கரபாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்து ஆர்ப்பரித்து செல்கின்றன. இந்த நிலையில் சக்கரபாணி ஆற்றில் செல்லும் வெள்ள நீரால் விக்கிரவாண்டி அருகே உள்ள நெடிமொழியனூரில் உள்ள களிங்கல் பகுதியில் ஆற்றின் நடுவே செல்லும் நீர் அருவி போல் கொட்டி செல்வதால் திண்டிவனம், விக்கிரவாண்டியைச் சேர்ந்த மக்கள் அந்த பகுதிக்கு சென்று குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் செஞ்சியில் உருவாகும் இந்த ஆறானது வீடூர் வழியாக சென்று புதுச்சேரியில் கடலில் கலக்கின்றன. மேலும் செஞ்சி பகுதியில் ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டதால் 2400 கன அடி நீர் தற்போது சக்கரபாணி ஆற்றில் நிமிடத்திற்கு செல்கிறது. மேலும் சக்கரபாணி ஆற்றுக்கு சென்று அதன் மூலமாக வீடூர் அணைக்கு வருகிறது. இந்த நிலையில் தற்போது வீடூர் அணையிலிருந்து 2400 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் வீடூர் அணையில் மற்றும் அதனை சுற்றி உள்ள 18 கிராமங்கள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள சில இடங்களுக்கு தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.